விமானப்படையில் பயன்பாட்டில் இருக்கும் MiG-29 போர் விமானங்களுடன் அதிநவீன அஸ்ராம் வகை ஏவுகணைகள் இணைக்கப்பட உள்ளன. ரஷ்ய தயாரிப்பான MiG-29 போர் விமானம் 1980ஆம் ஆண்டு முதல் இந்திய விமானப்படையில் இருந்து வருகிறது. இப்போதைய நிலவரப்படி 100க்கும் மேற்பட்ட MiG-29 வகை போர் விமானங்கள் இந்தியா வசம் இருக்கின்றன. விமானப்படை மட்டுமல்லாமல் MiG-29K வகை விமானங்களை இந்திய கடற்படையும் வைத்துள்ளது. மேலும் கூடுதலாக 21 MiG-29 விமானங்களை வாங்குவதற்கு ரஷ்யாவிடம் ஒப்பந்தத்தை இந்தியா இறுதி செய்துள்ளது. இந்நிலையில் அஸ்ராம் எனப்படும் குறைந்த தூரத்தை சென்று தாக்கும் அதிநவீன ஏவுகணையை MiG-29 விமானத்தில் இணைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது MiG-29 விமானத்தில் R-73 ரக ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை 10 முதல் 15 கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே சென்று தாக்கும் திறன் கொண்டவை. ஆனால் ஐரோப்பிய தயாரிப்பான அஸ்ராம் ஏவுகணை 25 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறனுடையது. ஃபயர் அண்ட் ஃபர்கர் பிரின்சிபல் என்ற தொழில்நுட்பத்தை கொண்டு அஸ்ராம் ஏவுகணை தயாரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஏவுகணையை ஒருமுறை செலுத்திவிட்டால் யாரும் இயக்காமலேயே இலக்கை தானாகவே சென்று தாக்கும். அதிகபட்சமாக மணிக்கு 3704 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும். மொத்தம் 2.9 மீட்டர் நீளமுடைய அஸ்ராம் ஏவுகணை 88 கிலோ எடை கொண்டது. குறைந்த எடையை கொண்டு உள்ளதால் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக அதை கொண்டு செல்ல முடியும். இப்போது தேஜஸ், ஜாகுவார் ஆகிய போர் விமானங்களில் மட்டுமே அஸ்ராம் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. MiG-29 விமானத்துடன் அஸ்ராம் ஏவுகணை இணைக்கப்படுவது பாதுகாப்பு துறையில் மேற்கொள்ளப்படும் முக்கிய மேம்பாடாக பார்க்கப்படுகிறது.